வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே பட வேண்டாம். வெயிட் லாஸை பத்தி நம்ம A to Z தெரிஞ்சுக்க போறோம். அந்த வீடியோ எண்ட்ல ஒரு சாம்பிள் டயட் பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த சீரியஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம பேஜையும் அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வெயிட் லாஸ் சீரிஸ்ல டே 1. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கேலரி டெபிசிட்? இன்னைக்கு நிறைய பேர் நீ வெயிட் லாஸ் போன போறியா, கேலரி டெபிசிட்ல இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் இன்னைக்கு பட்னியா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல கேலரி டெபிசிட்லாம் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறையவே இல்லை. அப்படியே குறைஞ்சாலும் ஒரு 5 கிலோ 2 கிலோ குறைஞ்சிருக்கும். அது திருப்பி கெயின் ஆயிருக்கும். காரணம் அவங்க மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேலரிஸ்னா என்னன்னு சொல்றேன். நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம வந்து கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேலரி டெபிசிட்னா என்ன அப்படிங்கிற சொல்றேன். நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை விட நம்ம ரொம்ப கம்மியா சாப்பிடுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட மெயின்டெனன்ஸ் கலரி ஒரு 2000 அப்படின்னா அதுல இருந்து ஒரு 300 இருந்து 500 கலரி நம்ம கம்மியா சாப்பிடுறது. இப்போ நீங்க கம்மியா சாப்பிடும்போது உங்க பாடி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபேட்டை எனர்ஜியா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸே. ஆனா இங்க நிறைய பேர் நான் ஃபாஸ்டிங் இருந்தா தான் கேலரி டெபிசிட், ஜூஸ் டயட் இருந்தா தான் கேலரி டெபிசிட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கம்ப்ளீட்லி ராங். உங்க மீல்ல பாத்தீங்கன்னா கார்பு, ஃபைபர், புரோட்டீன் அப்படின்னு எல்லாமே பேலன்ஸ் பண்ணி சாப்பிடும்போது தான் ஒரு சஸ்டைனபிளான வெயிட் லாஸே உங்களுக்கு நடக்கும். லைக் 50% வந்து கார்பு எடுத்துக்கோங்க, ஒரு 25% புரோட்டீன் எடுத்துக்கோங்க, ஒரு 25% ஃபைபர் எடுத்துக்கோங்க. இப்படி பேலன்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பிராக்டிக்கலா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இது கூடவே ஒரு 6000 ஸ்டெப் வாக்கிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை கிராஜுவலி வீக்லி ஒரு 1000 நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வர்ற வரைக்கும் உங்களால ஜிம் போக முடியுது அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் தாராளமா போய் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க. இதனாலே உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். ஒரு சாம்பிள் டயட் பிளான ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு டே 2ல ஹவு டு கால்குலேட் யுவர் கேலரிஸ் அப்படிங்கிறத சொல்றேன். நீங்க நாளைக்கு வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா டே 2 வெயிட்டிங் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க.